Okay, in this video, we will learn two different type of problem which were given asked in the previous year question, that is 2024. So one question is from the percentage, another one is from the application of HCD. Okay. So read the question here. So what percent of water must be mixed with the honey? So two quantity they have given. One is pure honey, another one is the water. And how much percentage has to be added with the honey? That was the question. What are the data given? So after adding the water with that honey, the mixture gives 20% gain or 20% profit. அப்படி இருந்துன்னா வாட்டரோட அளவு எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ குவான்டிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் we will go with only honey. Honey means the pure honey. Okay, pure honey. So quantity of pure honey we do not know. அதோட காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல, செல்லிங் பிரைஸ் கொடுக்கல, அண்ட் the percentage of profit or loss அது பியூர் ஹனி கொடுக்கல. சரியா? அடுத்த குவான்டிட்டி என்னது? ஹனி வித் வாட்டர். ஹனி பிளஸ் வாட்டர், இதோட மிக்சர்ஸ். இதுவும் குவான்டிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது, செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 20% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 20% ப்ராஃபிட். சரியா? அப்ப 20% ப்ராஃபிட்னா நான் இது வந்து செல்லிங் பிரைஸ் 1ன்னு வச்சுக்கலாம், இல்ல செல்லிங் பிரைஸ் 2. ஏன்னா ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியுமா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், அதான ப்ராஃபிட். இது விற்கிற விலை அதிகமா இருந்தா தானே வாங்கின விலையை விட விற்கிற விலை அதிகமா இருக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஸோ ஓகே, இது இப்ப நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியணும். ஓகே, ஸோ இப்போ 20% ப்ராஃபிட்னா இப்ப எங்கேயுமே நமக்கு நம்பர்ஸ்ல குவான்டிட்டி இல்ல, ஒன்லி 20 இஸ் த நம்பர் கிவன் இன் பெர்சன்டேஜ். அப்படின்னா மொத்த தேவைப்படுற நம்பரை we can assume. ஓகே, அப்ப நான் ஹனி, பியூர் ஹனியோட விலையை வந்து நான் செல்லிங் பிரைஸா 100 rupees எடுத்துக்கிறேன். ஓகேயா? சோ இங்க வந்து ப்ராஃபிட் எவ்வளவு என்னன்னு ஒன்னும் கொடுக்கல. தட் மீன்ஸ் ஐ ஹேவ் டு அஸ்யூம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்படின்னா என்ன? 100 ரூபாய்க்கு வித்திருக்கேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருப்பேன். ஓகே, இந்த கேஸ்ல பியூர் ஹனியோட காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம். இப்ப காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் சேம்னாலே உனக்கு ப்ராஃபிட் இருக்காது, 0. சரியா? அது லாஸும் கிடையாது. வாங்கின விலைக்கு வாங்குற பொருள் அப்படி விற்கிற விலையும் சேம். சோ இப்போ அப்ப இந்த குவான்டிட்டி ஈஸியா எப்படி எடுக்கிறேன்னா, நான் 100 கிராம் ஹனின்னு எடுத்துக்கிறேன். 100 கிராம் ஹனி. அப்ப 100 கிராம் ஹனி 100 rupees. அப்படின்னா 1 கிராம் ஹனி 1 rupee, அந்த கணக்கு. இப்ப 20% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, அப்ப 100 ரூபாய்க்கு நான் வித்திருக்கேன்ல, காஸ்ட் பிரைஸ் வந்து 100. ஏன்னா we have to calculate or we have to consider the profit the cost price of honey. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100 தான். இந்த காஸ்ட் பிரைஸ் 100 20% நான் நினைச்சது எக்ஸ்ட்ரா அதிகமா விற்கிறேன். அதாவது அப்போ எவ்வளவு? 100 ரூபாய்க்கு வாங்கின ஹனிய 120 ரூபாய்க்கு விற்கிறேன். 100ல 20% 20 rupees. கரெக்டா? அது உங்களுக்கு தெரியும். 100ல 20% 20%. 20 rupees, சாரி, 100ல 20% 20 rupees. அப்ப 100 பிளஸ் 20, so 120 rupees. ஓகே, காஸ்ட் பிரைஸ் சேம் தான், அதே காஸ்ட் பிரைஸ். ஏன்னா இங்க கொடுத்துருக்கேன் செல்லிங் பிரைஸ் அட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஹனி. சோ 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு என்ன செய்யறோம்? விற்கிறோம். அப்ப பெர்சன்டேஜ் என்னது? 20% ப்ராஃபிட் வருது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி மிக்ஸ்ட். அப்ப 1 கிராம் வந்து 100 கிராம், சாரி 100 கிராம் 100 ரூபாய் அப்படின்னா, இங்க அதே 100 கிராம் கூட 120 கிராம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிராம் ஆட் ஆகுது இங்க. அதானே மீனிங்.
ஓகே, இங்க வந்து இந்த குவாண்டிட்டியை பொறுத்தளவுல based on this 120 is nothing but pure honey 100 gram. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா 20% ஆர் 20 rupees எதனால வருது? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 20 rupees, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண 20 கிராம் வாட்டரால வருது. ஓகே, சோ நவ क्वेश्चन இந்த 20 கிராம் 100 இதுல எத்தனை percentage? ஓகே, 20 கிராம் 100ல எத்தனை percentageனா that is 20%. ஓகே, this is the answer. ஓகே, this எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாத்துக்கோ. எந்த ஒரு percentage based கொஸ்டினா இருந்தாலும் கொஸ்டின்ல வந்து வெறும் percentage மட்டும் தான் இருந்து வேற நம்பர்ஸ் இல்ல அப்படின்னா ஈஸிலி we can assume 100 or 1000 அந்த மாதிரி அசியூம் பண்ணி கொண்டு போகலாம். Okay, this is the one way of solving the percentage related problem. Okay, the next one, this one is based on the இந்த HCF இல்ல HCD சொல்லிருப்பீங்களா, highest common factor, அதுக்கு என்ன பேரு highest common divisor. Okay, இதுல application based question நிறைய சால்வ் பண்ணுங்க. So one of the application based question is asked in the previous year question. Okay, என்ன அப்படின்னா you might have read this one already. X contain 399 liters, 399 liters, and Y contain 530 liters of diesel. Okay, so two different containers there. In one container we have petrol, that another container we have diesel. Okay, so petrol we have 399 liters and diesel we have 532 liter. இப்ப question என்னன்னா இந்த மொத்த லிட்டர் பெட்ரோலையும் டீசலையும் தனித்தனியா we have to bottled, தனித்தனியா பாட்டில் நிரப்பணும். so they are to be bottled நிரப்பணும். ஆனா பாட்டில் சைஸ் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, so that the whole of petrol, so நீ செலக்ட் பண்ற பாட்டில் சேம் சைஸ்ல இருக்கணும். அப்படி சேம் சைஸ்ல இருந்து மொத்த பெட்ரோலும் மொத்த டீசலும் தனித்தனியா ஃபில் ஆயிருக்கணும். இதான் கேள்வி, இதான் கண்டிஷன். So the bottle capacity in terms of liter is in integerல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 அப்படின்னா how many different bottle size are possible? ஓகே, அவன் கேட்கல எத்தனை பாட்டில்னு கேட்கல, டிஃபரெண்ட் சைஸ்ல என்னென்ன பாட்டில்லாம் உங்களுக்கு என்னென்ன சைஸ் ஆஃப் த பாட்டில் யூ கேன் டேக் டு ஃபில் த பெட்ரோல் அண்ட் டீசல் செப்பரேட்லி. இதுதான் கொஸ்டின். சரியா? So இப்படி வந்தாலே this is application from based question of the highest common factor இல்ல highest common divisor. இப்ப நான் சொல்லலாம் highest common factor highest common divisorனா இதுல வந்து நமக்கு என்ன, இதுல இந்த approach மூலம் you will get the maximum bottle size we will get. அதனால highest common இங்க எடுத்து HCF எடுத்தானா இத ரெண்டா பிரிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணும்போது highest common factor நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா maximum size of the bottle we will get it to fill the petrol and diesel separately. அப்படின்னா என்னன்னா இப்ப 399 532 வந்து நம்ம highest common factor எடுத்தோம் அப்படின்னா அதுல highest common number கிடைக்கும். So that is the maximum size of the bottle size for the both the diesel and petrol to fill separately. ஆனா இங்க கேட்டிருக்கிறது highest மட்டும் கிடையாது, highest மாதிரி வேற என்னென்ன சைஸ் ஆஃப் த பாட்டில்லாம் பாசிபிள் டு ஃபில் போத் த பெட்ரோல் அண்ட் டீசல் செப்பரேட்லி. அது ஸோ ப்ராப்ளம் போடும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு HCF கண்டுபிடிச்சு ரிவர்ஸ்ல போகலாம், இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ HCF மெத்தட். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் போட்டிருப்பீங்க. ஸோ 399 532. ஸோ மோஸ்ட்லி கிரிட் மாடல் தானே யூஸ் பண்ணுவீங்க. எல்சிஎம்க்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கிரிட் மாடலில் போடும்போது இப்போ இதை செக் பண்ணும். இப்போ இந்த மாதிரி 9 2 வந்துட்டுனாலே ஃபர்ஸ்ட் செக் வெதர் 3 டேபிளில் போகுமான்னு பாரு. 3 டேபிளில் போகிறதுக்கு உனக்கு டிவிஷன் ரூல் தெரியும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் டிஜிட்டை கூட்டினா 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இட் வில் டிவைடட் பை 3. ஸோ 18 21 திஸ் வில் பி டிவைட் பை 3. இது வந்து
5 plus 3 8, 8 plus 2 10, 10 is not divided by 3, so 3ல இது போகாது. அப்ப 3ல போறேன் 9 இருக்கு. 9 இருந்தாலே 1 3 7 or 9ல தான் போகணும். இப்ப 7 ட்ரை பண்ணு. இப்ப நான் 7 போட்டேன் அப்படின்னா 7 போட்டேன்னா 3 7 35 4 7 49 வருமா? அப்புறம் இது 7 49, so 49 49 42, so 6 7 42 42. Okay, இப்போ we are having 57 and 76 is there. இது 3ல போகுமா? 7 5 12 this will go, but 7 plus 3 10 13 it will not go. Then go for the 7 table. 7லயும் போகாது. 9 no, not possible. 13 no. Then 15 impossible. 17 17 also 17 734 no. No. 17 19 19 into 3 27. Okay, it will go 19, it will go. So next one is 19. So 319 57 419 76. இப்ப now do the problem carefully. இப்போ HCF னா என்னதுன்னா HCF வேல்யூ என்னது? இந்த ப்ராப்ளத்துக்கு HCF வந்து 7 into 19. அப்பனா இதை நீ மல்டிப்ளை பண்ணா 963 7 133, which means the highest possible bottle size to fill the petrol and diesel separately, that is 133 liter. அதாவது என் கையில ஒரு லிட்டர் சைஸ் பாட்டில் சைஸ் இருக்குது. இந்த பாட்டில் சைஸ் வந்து 133 லிட்டரா இருந்து அப்படின்னா, ஓகே 33 லிட்டரா இருந்து அப்படின்னா இத வந்து பெட்ரோலுக்கு 3 பாட்டிலும் டீசலுக்கு 4 பாட்டிலும் போதும். ஓகே, இது ஹையஸ்ட். இதே கொஸ்டினை ஹையஸ்ட் பாசிபிள் பாட்டில் சைஸ் கேட்டாச்சுன்னா 133 வாஸ் த ஆன்சர். ஆனா இங்க how many different bottle size are possible அப்படின்னா you have to write from this one. One size is 7, another size is 19, third size is 133, another size is 1 liter bottle. Okay, so 1 liter bottle I can use to fill the petrol. அப்படின்னா எனக்கு எவ்வளவு பாட்டில் தேவைப்படும்? 399 plus 532 bottles தேவைப்படும் 1 லிட்டரா இருந்தா. 1 லிட்டர் சைஸ் பாட்டில் எனக்கு 7 லிட்டர் பாட்டில் என் கையில இருந்து அப்படின்னா 57 7 லிட்டர் பெட்ரோலுக்கும் 76 7 லிட்டர் வந்து டீசலுக்கும் தேவைப்படும். ஓகே, இப்ப என் கையில 133 கெப்பாசிட்டி உள்ள பாட்டில் இருந்து அப்படின்னா இங்க வந்து 3 பாட்டிலும் இங்க வந்து 4 பாட்டிலும் தேவைப்படும். இதுதான். சோ கேள்வி என்ன? how many different bottle size are possible? அப்ப எத்தனை சைஸ் ஆர் பாசிபிள்? 4 சைஸ். ஓகே, this is the answer. இப்போ இன்னொரு மெத்தட் we can go. The factorization method we can see. So factorization method என்ன அப்படின்னா அது இதோட கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். So factorization மெத்தடுக்கு வந்து take two different number நம்ம we have to factorize. எப்படி? First you take 399. 399. ஓகே, இதை எப்படி ஈஸியா பிரிக்கலாம்னு பாரு. சோ இதை பிரிச்சேன்னா ஏற்கனவே போட்ட 3 ஒன்னா சரியா 3 அப்புறம் 3 படிச்சேன்னா இங்க 133 வரும். கரெக்டா? சரியா? சோ வேற என்ன? அப்புறம் இந்த 133 எப்படி பிரிக்கலாம்? in 133 எந்த வாய்ப்பாடுல போகும்? ஈஸியா போகிறதா இருந்தா நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி 7 into 19 போட்டோமா? அப்போ 7 19. ஓகே, சோ இது ஒண்ணு. அதே மாதிரி 532 வா? So now another number we have given 532. அதுக்கு ஃபேக்டர் எப்படி எடுப்போம்? 2 இருக்கனால நீ டைரக்டா 2லே ஆரம்பிச்சிடலாம். 2 இங்க 2 போட்டோம் அப்படின்னா அங்க என்ன வரும்? 532க்கு 2 into 2 4 266 வருமா? ஓகே, இந்த 26 இன்னும் ஈவன் நம்பருக்கு இன்னொரு 2 போடலாமா? அப்ப இங்க 2 போட்டா 133.
இந்த 133 again we can write 719. இப்போ எதெல்லாம் காமன் ஃபேக்டர்னு பார்க்கணும். ஸோ காமன் ஃபேக்டர் எதெல்லாம்னா இந்த 7, இந்த 19, ஸோ இங்கே 7, இங்கே 19, அப்புறம் இங்க 13, இங்க சாரி 133, இங்க 133. So what are the common factors to this problem? One is 133, and one is 7 and 19. So along with this one 1 liter bottle also we have to add. So one of the common factor for both 399 and 532. So answer, how many different bottle size are possible? 4 different bottle size are possible. Okay, yeah. So idla careful ah paarunga. Maximum size bottle size in கேட்டாச்சுனா you have to take the highest common factor or highest common divisor. அது வந்து இந்த கேஸை பொறுத்தவரை 7 into 19 133 ஆன்சர் போடணும். ஆனா highest bottle size கேட்கல, how many different bottle size கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காமன் ஃபேக்டர் ரெண்டு எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா அதே கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி you can take the common factors. Okay.